அனைத்து இணையவழி உறவு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பலாமரத்தில் மூசு எப்படி வருதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கேன முடிச்சா இருக்கும். இந்த முடிச்சு பூரா இதுலேருந்து போத்து போனது. அதை நாங்கள் வெட்டினதுக்கு அப்புறம் இப்படி முடிச்சாயிரும். அந்த முடிச்சில் தான் காய் காய்க்கும். பாருங்கள், இது பாருங்கள் எப்படி முடிச்சா இருக்கு பாருங்கள். இது மட்டும் முடிச்சுலாம் கன்னிங்கிற ஒன்று வெடித்து வந்து அதில் தான் மூசாக ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த முடிச்சுலேருந்து ஒரு கன்னி ஒன்று போயிருக்கு. இதில் பாருங்கள் காய் வந்திருக்கு. இந்த காய் எல்லாமே பலா மூசாக பலாப்பழமாக மாறுவதில்லை. இது பேர் பொய்க்காயின்னு சொல்லுவோம். இது வந்து பலாக்காயாக மாறாது, இது பொய் மூசு. இது ஏன்னா இந்த டைம் கோடை டைம்ங்கிறதுனால காய் நமக்கு இப்போதைக்கு வந்திருக்கு. ஆனால் கோடை டைமில் எல்லா டைமும் பொய் மூசுங்கிறது வரும். அது வந்து பலாக்காயாக வராது. ஒரு சிலது மட்டும்தான் பலாக்காயாக வரும். இது பூரா பொய் மூசு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சுலேருந்து பாருங்கள் எத்தனை கன்னி போயிருக்கு பாருங்கள். பக்கத்தில் சின்ன ஒரு கன்னி உட்பட வந்திருக்கு பாருங்கள். இந்த கன்னியெல்லாம் பெருசாகி வந்ததுக்கப்புறம் அதில் பலா மூசாக மாறும். மூசு பலாக்காயாக மாறும். அந்த கன்னி தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பொய் மூசு ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மூசுக்கும் இதுக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் இருக்குது. இதுதான் பலாப்பழமாக மாறும், பலாக்காயாக காய்ச்சி பாருங்கள். இது பாருங்கள், இதனுடைய முள்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் கீழே தான் முள்கள் தெரியாது. அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக முள் வந்திருக்கு அந்த பலா மூசில். இப்படி வச்சு தான் நம்ம எது பொய் மூசு மூசுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த வெட்டின இடத்துல எப்படி கன்னி வருதுன்னு பாருங்கள். இப்படி தான் பலாமரத்தில் கன்னி வெடித்து அதுலேருந்து மூசு வந்து பலாக்காய் மாரி பழமாக பழுக்கும்.